இல்லத்தரசிகள், பெண்கள், கன்னி ராசி. திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நல்லா இருக்கு. நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் பண்ணால் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையானதான் நிரப்பணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த முறை நீங்கள் சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பார். செவ்வாய் நீச்சமாக இருந்து சுக்கிரன் அங்கே பார்க்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, வீட்டில் அது தீர்ந்து போச்சு, இது தீர்ந்து போச்சு, இது உடஞ்சி போச்சு, இது ஓட்டையாக இருக்குது, கார் வாங்கிடலாம், வீடை புக் பண்ணலாம், மாற்றலாம், இதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். இப்போ இந்த மாதம் 9ல் குரு 9ல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அதிர்ஷ்டம், கடவுளுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அருள் இருக்குது, பிளெஸிங்ஸ் இருக்குது, பாசிட்டிவாக இருக்கும். 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. சுபம் நடக்கும், சுபம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தில் ஏதாவது வெறும் 4 சூரியன் மட்டும்தான். அது கூட 16th ஆஃப் டிசம்பருக்கு 31st ஆஃப் டிசம்பர், அந்த 16 நாள் வெறும் 4 சூரியன் மட்டும்தான். வெறும் சின்ன உடம்பு ஹீட்டு, அந்த ஹீட்னால ஒரு சின்ன ட்ரபிள், அவ்வளோதான். ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அளவுக்கு சூப்பர் மந்த்து. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக இருக்குது மந்த். கன்னி நல்லா இருக்குது, மாதம் அருமை. டிசம்பர் மாதம் கன்னிக்கு அதிர்ஷ்டம். பார்த்த வரைக்கும் எல்லா ராசியும் அப்படி கால்குலேட் பண்ணதில் டிசம்பர் கன்னிக்கு ஃபேவராக இருக்குது, நல்லா ஃபேவராக இருக்குது. நிறைய விஷயங்களை செய்ய முடியும். பயணங்கள், பொருள் வாங்குவது, மன அமைதியாக இருப்பது, விரும்பியவரை சந்திப்பது, ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்ல அந்த பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், நல்லவர்களை சந்திக்கிறது, நல்ல ஆலோசனை கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. கன்னி ராசி டிசம்பர் மாதத்தில் நல்ல செய்திகளோடு இருப்பீங்க, நல்ல உணர்வுகளோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல வைப்ஸ், குட் வைப்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தோம். பெஸ்ட் விஷஸ் கன்னி ராசி, பெஸ்ட் விஷஸ்.